Hello friends, in the video tenses பத்தி நம்ம பார்க்கலாம். English to Tamil, Tamil to English மூலமா present tense, past tense, future tense பத்தி ஈஸியான முறையில் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, tenses. Present tense, past tense, future tense. Present simple, present continuous, present perfect and present perfect continuous. ஓகே, இதுல இதே மாதிரி past futuresல 4 types வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ present simpleல எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா I do அப்படின்னு எழுதணும். ஸோ I சரியா சப்ஜெக்ட், அகைன் அதோட வெர்ப் என்ன அப்படின்னா do. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா I doன்னு எழுதணும். பாஸ்ட் சிம்பிள்ல I did. ஓகேவா, வெர்ப் do வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், do did யூஸ் பண்ணணும் பாஸ்ட் சிம்பிள்ல. இதே இது ஃபியூச்சர்ல I will do, இதுல வந்துட்டு did வந்து யூஸ் ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா will மட்டும் ஆட் பண்ணணும். will வந்து எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா will வந்து ஒரு ஆக்சிலரி வெர்புங்க. இந்த ஆக்சிலரி வெர்பை கண்டிப்பாக வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வில் வந்தாலே அந்த ஆக்சிலரி வெர்ப் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிளில் ஐ டூன்னு எழுதணும், பாஸ்ட் சிம்பிளில் ஐ டிட். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து டூ வரும், பாஸ்டில் வந்து டிட் வரும். ஃபியூச்சரில் டூ தான் ப்ளஸ் என்ன ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் யூஸ் பண்ணணும். ஓகே, வில் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ். கண்டினியூஸ் அப்படின்னாலே சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். அகெயின் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ ஆம் டூயிங். ஓகேவா, கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ ஒரு இதில் நம்ம ஈட்டிங் அப்படின்னா ஈட்டிங்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஈட் அப்படின்னா சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம். ஸோ டூ அப்படின்னா செய்கிறது, டூயிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஸோ ஐஎன்ஜி கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐஎன்ஜின்ற வேர்டை நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. ஸோ ஆட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ எம் டூயிங் அப்படின்னு வரும். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸில் ஐ வாஸ் டூயிங். இதே இது ஃபியூச்சரில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சரில் எதை எடுத்துக்கணும், ப்ரெசண்ட்டோட இதை எடுத்துட்டு வில் மட்டும் சேர்க்கணும். ஸோ வில் பி. ஸோ ஐ வில் பி டூயிங். ஓகேவா, புரிஞ்சுதா? அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அதில் வந்துட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வந்துட்டு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் ஐ ஹாவ் டன். நான் யூஸ் பண்ணுற வெர்பு என்ன அப்படின்னா டன். ஓகேவா, ஸோ ஐ ஹாவ் டன். இதே இது பாஸ்டில் என்ன யூஸ் பண்ணணும், ஐ ஹேட், ஹாவ் ஹேட். ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் வந்து ஹேடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ பாஸ்ட் வந்து ஹேட் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஐ ஹேட் டன் அப்படின்னு வரும். ஃபியூச்சரில் ஐ வில் ஹாவ் டன் அப்படின்னு வரும். ஸோ ஐ வில் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் ஹாவ் டன். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஐ ஹாவ் பீன் டூயிங். கண்டினியூஸும் வருது, பெர்ஃபெக்டும் வருது. ஸோ பெர்ஃபெக்ட் வந்தால் ஹாவ் சேர்க்கணும், கண்டினியூஸ் வந்தால் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எக்ஸ்ட்ரா சேர்க்கறது பீன் மட்டும்தான். ஸோ ஐ ஹாவ் பீன் டூயிங். அதுக்கப்புறம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஹேவ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹேட் பீன் டூயிங். ஓகேவா, ஸோ ஐ ஹேட் பி டூயிங். இதில் வந்துட்டு கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாஸ்ட்ன்றதுனால ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஹேட் பீன் டூயிங். இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கண்டிப்பாக வில் சேர்க்கணும். ஸோ ஐ வில் ஹாவ் பீன் டூயிங். ஓகேவா, இதை மாத்திரம் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சென்டென்ஸ்க்கு வேணாலும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.